சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா நடந்து முடிஞ்ச நம்ம நீயானால ப்ரொஃபசர்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்லியான ப்ரொஃபசர்ஸ் விசஸ் தேர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோடு பார்த்தோம். ரொம்ப கலகலப்பா இருந்த எபிசோடு. டக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாவும் இருந்தது. Sir, more than what we teach, people see how we live. So it's better not to teach what you don't do in your life. ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் விலகி இருக்கிறது நல்லது. மோர் தென் வாட் ஐ லிவ் பேசுகிறத விட நான் வாழ்றது தான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமே தவிர. ஸோ இட்ஸ் பெட்டர் நாட் டு பி ஆன் த கிரேயர் சைட். இஃப் ஐம் குட் லெட் மீ பி குட், இஃப் ஐம் பேட் லெட் மீ பி பேட், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணும்போது நீயா நானாவா எனக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்செப்டே பண்ணலை. நீங்கள் தான் எனக்கு நம்ப முடியல, இது ப்ராங்க் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்டர்ன் தான் பேசினாங்க. ஒரு 20 மினிட்ஸ் அவங்கள கதற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அஃபிஷியல் பேஜ்லேருந்து மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்பினேன். ஷோ ப்ராட்காஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் எனக்கு கால்ஸ் பண்ணி எனக்கு தேங்க் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நீங்க பேசுனது அங்கிருந்த ப்ரொஃபசர்ஸ்க்கே, அங்கிருந்த ஆசிரியர்களுக்கே நிறைய பேருக்கு அது முரண்பட்டது. இல்ல இவங்க எப்படி சொல்லலாம், இந்த பேஷன் ஓரியன்டட வந்து அவங்க எப்படி ஒரு டீச்சரோட கனெக்ட் பண்றாங்க, இன்னுமே ஒரு பேக்வர்ட் திங்கிங்கா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதாவது டு பி ஆனஸ்ட், நான் சொன்ன பாயிண்ட்டை டக்குன்னு பர்சனலாக அஃபென்சிவாக எடுத்துக்கிட்டாங்க. அதை ஆழமாக புரிஞ்சிக்கல யாருமே. நான் என்ன சொன்னேன்னா, மற்ற ப்ரொஃபஷன் போகக்கூடாதுன்னு சொல்லலை, இருக்கலாம். ஆனால் இந்த ப்ரொஃபஷனுக்கு அது பங்க விளைவிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். இதை அவங்க புரிஞ்சிக்காமல் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, வேறு ட்ரீம்க்கு போனோன்னா இப்போ டீச்சராக இருந்தால் வேறு எதுவும் பண்ணக்கூடாதா, சோஷியல் மீடியா சேனல் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஃபென்சிவாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. அது போக போக அது ஐ திங்க் ஹோஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் சில ப்ரொஃபஸர்ஸ் அதை புரிஞ்சுக்கல. என்னோட பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷனில் ஆசை இருக்கா, தாராளமாக பண்ணலாம். ஆனால் உங்களோட ஸ்கில்லை எங்கே காமிக்கணும்னா, இந்த ப்ரொஃபஷனை அடி வாங்காத அளவுக்கு நீங்கள் மற்ற ப்ரொஃபஷனில் ஷைன் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் ரியலி ஸ்மார்ட் அண்ட் யூ ரியலி வில் ஸ்லே. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி கான்டென்ட் நீங்க போஸ்ட் பண்றீங்க உங்களோட ப்ரொஃபஷனுக்காகட்டும் சம்திங் எல்ஸ், அதெல்லாம் ஓகே. பட் சிலதெல்லாம் நீங்க போஸ்ட் பண்றது இல்ல, சில மீடியா கான்டென்ட் வந்து உங்க ப்ரொஃபஷனலை தாண்டி இருக்கு. என்னால ஆஸ் அ ப்ரொஃபஸரா என்னால அது ஒரு ப்ரொஃபஸரா கனெக்ட் பண்ணிக்க முடியல, இது என்னோட கோ ப்ரொஃபஸர்னு என்னால சொல்ல முடியல அப்படிங்கிற விஷயம் எது? என்னென்ன விஷயம் அந்த மாதிரி உங்களுக்கு குருத்தி இருக்கு? அதாவது பொதுவாக டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு மாதிரி இருக்கு. இப்போ அரைகுறை ஆடைகள், இல்லை வந்து லைஃப்பில் வந்து குறிக்கோளே இல்லாமல் நாங்கள் இருக்கிற பாட்டுக்கு இருப்போம், ஒரு கோல் கிடையாது, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செய்வோம். ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை பிரேக் பண்ணி மாடர்னிட்டின்ற பேரில் சில வேல்யூஸை பிரேக் பண்ணுறது, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸு போடுறதுனால நான் மாடர்னாக திங்க் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி ட்ரெண்ட் செட்டிங்கில் ஒரு டான் ஜீன்ஸ் வரும், நாளைக்கு வந்து ஒரு கிராப் டாப் வரும், அதுக்காக நான் அதை போட்டுட்டேன்றதுனால நான் ஒரு மாடர்ன் ப்ரொஃபஸரே கிடையவே கிடையாது. மாடர்னிட்டி நீங்கள் எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னா, இன்றைக்கி இருக்கிற 21st செஞ்சுரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளமை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? அதுதான் உங்களோட மாடர்னிட்டியே. நீங்கள் ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போஸ்ட் பண்ணுறதுனால நான் வந்து ஜென்சி ப்ரொஃபஸரு, இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்ளிகபிளாக இருப்பேன் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அண்ட் எனக்கும் அந்த ஜென்ரல் பப்ளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க வந்து அதை டக்குன்னு அதை பழிச்சு பேசணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு டீப்பாக திங்க் பண்ணுறது, டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு மாடர்ன் ட்ரெஸ் அப்போ இது தப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணி ஒரு வேலை போட்டிங்கன்னா நம்ம என்ன வேல்யூஸ் பெருசாக சொல்லிட முடியும்? நம்மளே அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடு டிசிப்ளின் இல்லாமல் 4 பேர் பார்க்கணுன்றதுக்காக தானே போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்படி நினைக்கும் போது என் மைண்டில் என்ன பெருசாக வேல்யூ இருந்துற போது நான் சொல்கிறதுக்கு? இதுதான் நான் அவங்களுக்கும் நானும் வேறுபடுறேன். நீங்க படிச்சுட்டு இருந்த போது ஒரு செட் ஆஃப் எஜுகேஷன் இருந்திருக்கும், ஒரு செட் ஆஃப் ஒரு அணுகுமுறை இருந்திருக்கும். இப்போ வந்து வேறையா இருக்கு, நீங்க ஹேண்டில் பண்ணும்போதே வேறையா இருக்கு. எந்த விஷயம் உங்களுக்கே நல்லா இருக்கு, எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல? இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் என்னது? பொதுவாக நான் படிக்கும்போது டீச்சர்ஸ் கிட்ட போய் பர்சனல் விஷயமே பேச மாட்டோம். அப்படியே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனோனாலே போகவே பயமாக இருக்கும். அப்படியே போனாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் போர்ஷன்ஸ் கேட்போம், இல்லை சப்ஜெக்ட் ரிலேட்டட் அவுட் கேட்போம். அதையுமே சில ப்ரொஃபஸர் அதனை கிளாஸ் நடத்தும்போது என்ன பண்ண அப்படிம்பாங்க. இதனால அது ஒரு பெரிய பேரியராக இருந்துச்சு. ஆனால் இப்போது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவன் வரானா சப்ஜெக்டே கிடையாது, அவன் வந்து அவன் பர்சனலாக தான் பேச வரான். ஏன் மேம் நேற்று வரல, என்ன மேம் நீங்கள் இன்றைக்கி எதுவும் போஸ்ட் போடல, இந்த மாதிரி பேச தான் வரான். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எஜுகேஷன் சர்க்கிளில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து படிப்பையும் தாண்டி வாழ்க்கைக்கும் அவங்க உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அது உண்மையிலே நல்லா இருக்குது. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் பிரச்சனையில் வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் உங்கள் பர்சனல் லைஃப்பில் எனக்கும் இப்படி தான்ப்பா நடந்துச்சு, நான் எப்படியோ வந்தேன், நீ வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தருணத்துக்கு ஓகேவா இருக்கும். நாளைக்கு போய் இவன் இதை நல்ல விஷயமா தான் போய் சொல்லுவான் பக்கத்து ஃப்ரெண்டே, மேமுக்கும் அப்படி ஆச்சாண்டா, மேமுக்கும் பிரேக்கப் ஆண்டா அப்படின்னு ஏதாவது சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே இது 4 காதுக்கு போகும். அவள் வெளியில் வந்து
அது வேற மாதிரி ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்க்கு கவுன்சில் பண்ணும்போது பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாம கொஞ்சம் மறைமுகமா பேசினா நல்லா இருக்கும். உங்க ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, எங்க மேம் சொன்னாங்க அது இட்ஸ் ஃபார் எல்ஐடிஸ் அப்படிங்கிறது. அது எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது நம்ம நாட்டுல ஜென்ரலா கேட்போமே, என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சைல்ட் லேபர்ம்பாங்க, ஜாதி பிரச்சனை இருக்கும்பாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா அந்த ரூட் காஸ்க்கு போனீங்க அப்படின்னா, there is some group of people outside the particular government belonging to any country is ruling the world. ஸோ நம்ம நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களையுமே முடிவு பண்றது நம்ம நாட்டு தலைவர்கள் அல்ல, வேற யாரோ. இப்போ அவங்க சொல்லி தான் நம்ம நாட்டிலேயே சில விஷயங்கள் வருது. அப்போ நம்ம இண்டிபெண்டான நேஷனா அப்படின்ற சில கேள்விகள்லாம் இருக்கு. ஃபாரெவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலியில பேன் பண்ணாங்க அந்த இண்டஸ்ட்ரியவே. அங்க நிறைய பேர் அதால பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சு. அங்க மகாராஷ்டிரால அந்த கம்பெனியை சட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரெவர் கெமிக்கல்ஸ்னா நம்ம நான்ஸ்டிக் குக்வேர் மேலே அந்த கோட்டிங் போடுவாங்களே, அது வந்து மனுஷன் செத்து மனுஷன் இனம் அழிஞ்சு போனால் கூட அந்த கெமிக்கல் வந்து சாகாது. அந்த கெமிக்கல் வந்து இட் இஸ் அதனால தான் அந்த பேரே ஃபாரெவர் கெமிக்கல்ஸ், பிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது அவனுக்கு அங்கே இருந்தால் அது பொல்யூஷன் வரும், மக்கள் செத்து போகிறாங்க, வாட்டர் டேபிள் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அதனால மக்கள் இறந்து போனாங்கன்னு சொல்லி கண்ட்ரி சட்டம் போட்டு பேன் பண்ணுச்சுன்னா நம்ம நாட்டில் இருக்கிறவங்க மக்கள் கிடையாதா? அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் செத்து போக மாட்டானா? அதை நீங்கள் வாங்குறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா இருந்திருக்கும். ஆனால் வாங்கிட்டாங்க, செட்டப் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ தெரியுதா ஏன் வெளிநாட்டில் வந்து ரோடு சுத்தமாக இருக்குது, ரோட்டில் கூட சோறு போட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னா எல்லா ஃபேக்ட்ரிஸில் உள்ள முக்கியமான அந்த பொல்யூஷனை எமிட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஸ்பேர் வந்து அங்கே போகுது. அவன் ரெடிமேடாக ப்ராடக்டை வாங்கி அவன் நல்லா இருக்கான், அதனால தான் அவன் நாடு சுத்தமாக இருக்குது. இப்போ பொல்யூஷனை எமிட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியை நம்ம நாட்டில் செட்டப் பண்ணுறதுக்கு எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? அப்போ எவனோ ஒருத்தன் நம்ம நாட்டுக்கு வெளியில் ரூல் பண்ண தானே செய்கிறான். அந்த ஒரு விஷயம். பட் இதை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நடக்கிற பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்ன இருந்ததை விட ரொம்ப பெருசாக நடக்குது. ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து அதுக்குள்ளே தன்னை தானே இணைச்சிக்கிறாங்க, ஒரு அவங்களே இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதுதான் பாலிடிக்ஸ்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. உண்மையாலுமே இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற எந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இல்லை இதுதான் பாலிடிக்ஸ்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுற விஷயம் எது ரொம்ப தப்பா பாக்குறீங்க? இது ரொம்ப அபத்தம், இதை நீங்க பண்ணாதீங்க, இதை பண்றீங்க, உங்களுக்கு இதுதான் பாலிடிக்ஸ்னு நீங்க நினைக்கிறீங்க, அது இல்லை அப்படின்னு நீங்க எதை ரொம்ப நினைக்கிறீங்க? பிள்ளைங்க கண்ணோட்டத்துல நான் சொல்லுவேன் என்னன்னா, யாரா ஒரு ஆள் ஃபேமஸா இருக்காங்கன்னா அவங்க நல்ல லீடர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. ஒரு தலைவர் அப்படின்றவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபேம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தலைவர் எலெக்ட் ஆகணும்னு நினைச்சானா மக்கள் மத்தியில வந்து நான் என்ன செய்ய போறேன்ற அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ முதல்ல வரையறை கிளியரா வந்து சொல்லணும். நான் இது செய்வேன் அப்படின்னு. அதையே ஒழுங்கா உருப்படியா சொல்ல தெரியாத ஒரு லீடர் கிட்ட போய் ஓட்டு போட்டு அவங்க தான் எலெக்ட் ஆகணும்னு ஒரு ஃபேன் பேஸ்ல நிறைய கிரியேட் பண்ணி இதுதான் பாலிடிக்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாலிடிக்ஸ் நல்லது, பாலிடிக்ஸ் ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு ஆளுமை அப்படின்றது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அட்வென்ச்சரஸான ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனால் அதை இப்படி ஒரு செலிப்ரட்டோரியல் வர்ஷிப்பாக பார்க்கறதுனால நல்ல லீடர்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நாட்டில். பீப்புளோட மெஜாரிட்டி அது யாருன்னு பார்த்தா ஒரு யங்ஸ்டர், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அந்த மாதிரி அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி தான் இருக்காங்க. அதனால ஈஸியாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்லிடுறாங்க, இவங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் இல்லை, சில டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்து இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. உண்மையாலுமே காலேஜ் பசங்களுக்கு கிராப் பண்ணிக்க தெரியலையா, இல்லை ஹாஃப் பாயில்டாக இருக்க இந்த ஸ்டேட்டை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இல்லை, இப்போ இந்த ஹாஃப் பாயில்டுன்ற ஸ்டேட்டையே உருவாக்குறது யாருன்னா த பீப்புள் ஹூ ஆர் இன் பவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இங்கிட்ட நல்லது கெட்டதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா டக்குனு ஒரு மெஜாரிட்டி இங்கிட்டு போகும், ஒரு மெஜாரிட்டி இங்கிட்டு போகும். இந்த ரெண்டுக்கும் இல்லை பவுண்டரியை நான் லிக்விடிஃபை பண்ணுறேன். ஸோ ஒரு நியூட்ரலைஸ் பண்ணப்பட்ட இடத்துல மக்கள் இங்கிட்டு போவாங்களா அங்கிட்டு போவாங்களான்னு தெரியாது. அதை இந்த பார்ட்டியும் துஷ்பிரயோகம் பண்ணுவான், அந்த பார்ட்டியும் அதை மிஸ்யூஸ் பண்ண தான் செய்வான். ஸோ இப்படி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணி வைக்கிறதே பீப்புள் இன் பவர் தான். இப்போ ஒவ்வொரு மூவ்மெண்ட் வருது, இப்போ ஜென்சின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜென்சின்னு சொல்லி எப்படி டேர்ம் பண்ணாங்க, இது எதனால இப்படி ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க? இப்போ இந்த ஜென்சின்ற டேர்ம் கொடுக்கறது யாரு? அப்போ அப்படி கொடுக்கறதுனால இங்கே இருக்கிற ஜென்சியை வந்து அதுக்குள்ளே அது ஒரு ஒரு ப்ரிசன் செல் மாதிரி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்களாம் ஜென்சி, நீங்களாம் 90s கிட்ஸு, நீங்களாம் எக்ஸ் ஜென்ரேஷன், ஜி ஜென்ரேஷன், இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த டேர்ம் கொடுக்கறது யாரு? அப்போ அப்படி கொடுக்கறதுனால என்ன மாதிரி விஷயங்கள், இப்போ நீங்கள் அப்படி இல்லைனாலும் உங்களை அந்த கிளப்புக்குள்ளே வச்சுருவாங்க.
ஸோ இந்த மாதிரி நியூட்ரலைசேஷன் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு தெரிய மாட்டேங்குது. வேற வழியே கிடையாது. ட்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுதோ அது பார்க்கல போன போக்கில் அப்படின்ற ஒரு, அதாவது நான் அடிக்கடி என் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லுவேன், செத்த மீன் தான் தண்ணி போகிற ஃப்ளோவில் போகும், உயிருள்ள மீன் வந்து எதிர்நீச்சல் போடும். இப்போ இருக்கிற மாணவர்களோ மக்களோ யாராக இருந்தாலும் செத்த மீன் மாதிரி பாலிடிக்ஸ் எப்படி போதோ அப்படியே போகிறோம், ட்ரெண்ட் எப்படி போதோ அப்படியே போகிறோம். எதிர்த்து நின்று போராடுறது தான் ஜனநாயகம், டெமோக்ராட்டிக் நேஷன் அப்படின்ற ஒரு அந்த உயிரே இல்லாமல் உயிரற்ற நிலையில தான் இருக்கும் நான் சொல்லுவேன். உங்க கிளாஸ்ல இல்ல உங்க காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற சில விஷயம் நீங்களே பார்த்து அட்மையர் பண்ணியிருப்பீங்க, ஆனா அதை கடந்து போயிருப்பீங்க, சொன்னா இவங்க ரொம்ப எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி என்னென்ன விஷயம் இப்ப இருக்க ஜென்ரேஷன், ஒரு கிளப் ஆஃப் பீப்புளா சொல்ல, ஜென்ரேஷனா இந்த செட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விஷயத்துல ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க, ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்க? நான் பார்த்த வரைக்கும் ஆம், நான் ஒரு விஷயத்த பிள்ளைங்களுக்கு இப்போ நான் ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷனே கிளாஸில் பேசுகிறேன்னா பயங்கர வரவேற்பு இருக்கும். நான் கிளாஸில் 1 மணி நேரம் கிளாஸில் ஒரு லிட்ரரி பீஸோ ஒரு போயமோ நடத்தினே கூட பாதி பேர் தூங்குவான். என்ன மேம், ஷேக்ஸ்பியர் என்னைக்கோ செத்து போயிட்டான், அது எதுக்கு மேம் நான் படிக்கணும் அப்படின்பா. உண்மைதான், இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கிருச்சு, இங்கிலீஷ் டீச் பண்ணணும், ஆனால் நான் இங்கிலாந்து ஹிஸ்ட்ரி தான் டீச் பண்ணுறேன். அப்போ இதுவே எனக்கு வந்து ஒரு முரண்பாடாக தான் இருக்குது. இங்கிலாந்து ஹிஸ்ட்ரி எதுக்கு இந்தியாவில் நான் வந்து டீச் பண்ணணும், இங்கிலீஷ் தானே பேசணும், ஏன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை டீச் பண்ணலாமே, அது கேட்டால் இந்தியன் லிட்ரேச்சர்னு ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்றாங்க. இதே இது பார்ட் 2 இங்கிலீஷில் எடுத்தோன்னா அதுலேயே பெருவாரியாக பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தான் இருக்குது. இதெல்லாம் நடத்தும்போது ஒருத்தவனுக்கும் வரவேற்பு இருக்காது. அவன் ஆட்சி பண்ணான், இவனை கல்யாணம் பண்ணான், அவன் எத்தனை புக்கு எழுதுனா, அது தேவையே இல்லை. ஆனால் இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன், இப்போ ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிச்சேன்னா பயங்கர ஒரு ரிசப்ஷன் இருக்கும் கிளாஸில். தூங்குறவன், ஃபெயிலியர்ஸ், ஆவரேஜ், அபவ் எவனா இருந்தாலும் நோ டிமார்கேஷன், எல்லாருமே கிளாஸை கவனிப்பான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அப்போ இதை தான் நோட்டீஸ் பண்ணேன். அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஒரு போயமோ ஒரு நாவலோ எடுத்தேன்னா கண்டிப்பாக ஆஸ் அ ப்ரொஃபஸர் நான் சிலபஸ் கவர் பண்ணி தான் ஆகணும். நான் வாங்குற பேச்செக்கு நான் உண்மையாக இருக்கணும், அதனால் அந்த போர்ஷன் கவர் பண்ணுவேன். ஆனால் அதோடைய ப்ரெசன்ட் டேல அதில் என்ன ரெலவன்ஸ் இருக்குன்னு நான் எல்லா கிளாஸ்லையும் டீச் பண்ணுவேன். இப்போ ஒரு போயம் இருக்குன்னா இன்னைக்குடைய சூழலில் இன்னைக்குடைய மனுஷனோட திங்கிங், இப்போ இன்டர்வென்ஷன் ஆஃப் டெக்னாலஜி நிறையா இருக்குது, ஸோ இந்த இடத்துல அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் பற்றி பேசும்போது பயங்கரமான ரிசப்ஷன் இருக்கும். அதனால் நம்ம பிள்ளைங்களை தயவுசெய்து யாரும் முட்டாள்னு சொல்லக்கூடாது. அவன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் கேம் விளாடுறான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கேம் விளாடாத, ஃப்ரெண்ட்ஸோட சுத்தாத, ஃபோன் நோண்டாதன்னு சொல்கிறாங்க, ரைட்டு. சரி, அதை செய்யக்கூடாதுன்னா வேறு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, அதை சொல்கிறது இல்லையே. அப்போ அவனுக்கு என்ன தெரியும்? செய்யாதன்னு தான் நிறைய சொல்கிறாங்களே தவிர என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குற தலைமுறை, ஒரு வழி நடத்துதல், லீடர்ஷிப், சில பேரண்டிங்கில் கூட அது இல்லை. ஏன்னா பாவம் பெற்றோர்களுக்கே தெரியல, கொரோனாலேருந்து மீண்டு வந்து குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு போகிறதே கஷ்டம். இதில் அவன் என்ன செய்யணும்னு வழிகாட்டுறதே இல்லை. அப்போ நம்ம பிள்ளைங்களை வந்து குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால தான் இப்போ இந்த நிலமையில இருக்கான். ஜென்ஜி கோவிட் பேட்ச் அப்படி இப்படின்னு போட்டு அவனை வந்து ஒரு டேக், ஒரு ஸ்டிக்கர் நெத்தியில் ஒட்டி உட்கார வச்சிட்டோம். நீங்கள் கைட் பண்ணுங்க, அவன் வெளியில் எந்திரிச்சு வந்தானா உங்களை காட்டிலும் 100 மடங்கு அதிகமாக இருப்பான். இந்த ஜென்ரேஷன் பசங்க பண்ற எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கான ஒரு பர்பஸே இல்லாம தான் அவங்க ஓடுறாங்கன்னு உங்களுக்கு தோணுது? என்ன குறித்ததான என்னோட சுய மதிப்பீடு எனக்கு தெரியலை, என்னோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியலை. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் காரில் ஸ்பீடாக போகிறான், சேர் உங்கள் மேலே அடிக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோவம் வரும். இதே இது நீங்கள் அந்த சினாரியோவில் வீட்டில் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அழுதுகிட்டே நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, அப்போ சேர் அடிக்குது, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? என் வாழ்க்கையே இப்படி நரகமாக இருக்குது, அடித்தா என்ன அடிக்காட்டி என்ன அப்படின்னு போவீங்களா? அப்போ இதுதான் அந்த சுய மதிப்பீடு. இப்போ நான் என்ன சொல்வேன்னா என் ஸ்டூடெண்ட் கிட்ட, உன் வேல்யூவே முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். உன் வேல்யூ தெரிஞ்சா அவ்வளோ ஈஸியாக கிளாஸில் ஒருத்தனை உன்னை கலாய்க்க விடுவியா? யாரோ ஒரு ஆள் வந்து உன்னை ஒரு 3 மாதம் வச்சு பேசி பழகி பிளாக் பண்ணிட்டு போனால் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவியா? விட மாட்டேன். ஃபஸ்ட்டு கேட்டை திறந்து உள்ளேயே விட மாட்டோம் நம்ம இருதயத்துக்குள்ளே. அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நாம தான். இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு யாரோ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இங்கிலாந்து ராஜாவோட இளவரசி நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கிளாஸ்க்கு போகிற விதம், நடக்கிற விதம் அதெல்லாம் எப்படி இருக்கும்? கேன்டீனில் சும்மா சாதாரணமாக ஒரு மரத்தடியில் உட்காந்து டீ குடிப்பீங்களா? இல்லை 4 பேரோட பேசுவீங்களா? இல்லை 4 பேர் கூட உட்காந்துட்டு சும்மா கலாட்டா பண்ணி சிரிப்பீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ராயல்ட்டி. அப்போ அந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுனாலே உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாறும், உங்கள் பேச்சு மாறும், நீங்கள் என்னென்ன செய்ய போறீங்கன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னை சுற்றி ஒரு 3 அடிக்கு வேலி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 அடி வேலியிலனா இப்போது எனக்கு இப்போ ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண நான் சொல்கிறேன், எனக்கு டெய்லி குட் மார்னிங் சொல்லணும், டெக்ஸ்ட் பண்ணணும், என்னை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கணும், நான் போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்ணணும்னு, இவ்வளோதான் என்னோட சுற்றி வேலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 விஷயத்தையும் பண்ணுறவன் நிறைய பேர் இருப்பாங்க. ஈஸியாக பண்ணிடுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் உள்ள குச்சி என்னை கைப்பிடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க.
அதே ஈஸியாக உள்ள கூச்சு வந்தவன் வெளியே கூச்சு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதே என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஹார்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல் வேணும், லைஃப்பில் ஒரு விஷயம் இருக்கணும், அவன் ஹானஸ்ட்டாக இருக்கணும், பேரண்ட்ஸை மதிக்கிறவனாக இருக்கணும், சொசைட்டியில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கணும், ப்ரொஃபஷனில் செட்டில் பண்ணியிருக்கணும், ஒரு தொலைநோக்கு பார்வை லைஃப் குறித்து இருக்கணும்னு ஒரு 10 அடிக்கு என்னை சுற்றி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னை கை பிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் முதல்ல வெளியிலவே தெரிய மாட்டேன். எப்படி தெரியவேன்னா 10 அடிக்கு எவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கானோ அவன் கண்ணுக்கு தான் நானே தெரிய வருவேன் ஃபஸ்ட்டு. அப்போ என்னை தேடி கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவன் 10 அடி ஏறி குதிச்சு உள்ள வந்து என்னை பிடிச்சானா என்னை விட்டு வெளியிலேயும் போக மாட்டான். அப்போ இதுதான் அந்த செல்ஃப் எஸ்டீம். நீங்கள் வைக்கிற பார் வந்து பெருசாக இருக்கணும். அதுக்காக நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில் எப்படி சொல்லுவாங்க, ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பேர் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இப்போ ஒரு ரேடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சர்டன் ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணாதான் அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் பாட்டு கேட்க முடியும். அப்போது உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து நீங்கள் டியூன் பண்ணி கொஞ்சம் ஹையராக வச்சுக்கிட்டா தான் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டில் நின்றா அந்த ஹைட்டில் தெரியும், இல்லை ஒரு சின்ன குன்றில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு தான் எனக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து உயர்ந்து போய் உங்கள் எஸ்டீமை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்கள் ப்ரொஃபஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும்.